வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிசி அகாடமி. குரூப் 4 ரிசல்ட் வந்துடுச்சு. குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து டிசம்பரில் வரப்போகுது. ஓகேங்களா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதேமாதிரி குரூப் 2A கான்ஸ்டியூஷன்லேருந்து 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. குரூப் 4 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 10 to 15 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் 10 கொஷின்ஸ் அபோவ் மேக்ஸிமம் கன்ஃபார்ம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் தமிழ், மேக்ஸ், அடுத்தது கான்ஸ்டியூஷன். அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் தான் கான்ஸ்டியூஷன். பட் அதை வந்து நிறைய பேர் வந்து ஒரு வியூ இல்லாமல் படிக்கிறீங்க. ஸோ அதனால தான் இந்த என்ன பண்ண போகிறோம்னா, ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக சிலபஸில் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே சிலபஸில் இந்திய அரசியலமைப்புனா அது எங்கேருந்து எடுக்கப்படுகிறது, ஸ்கூல் புக்கில் எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படின்னு கிளியராக, ஓகேங்களா, எக்ஸ்பிளனேஷனோட இதில் வர பார்ட்ஸ், ஏன்னா பகுதிகள் சொல்லுவாங்க, ஆர்டிகல்ஸ் சொல்லுவாங்க, அட்டவணை, ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், சட்ட திருத்தங்கள் எல்லாமே அப்படியே ஸ்டாண்டர்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் லைன் பை லைன் அதை எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஸ்கூல் புக் கொஷின்ஸும் புக் பேக்கில் இருக்க அந்த ஸ்கூல் புக் கொஷின்ஸும் எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபுல்லாமே எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறோம். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டோட நீங்கள் கண்டிப்பாக வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கான்ஸ்டியூஷன் இப்போ எடுக்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 100%, ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு கவர் ஆகிடும். ஏன்னா இப்போ இந்திய அரசியலமைப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பு முக்கிய கூறுகள் 6th 10th 12th ++1 உட்பட இம்பார்ட்டன்ட் லைன் பை லைன் இருக்க கொஷின்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, புக்கில் இருக்கிறது அப்படியே இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் பண்ணி நடத்த போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணால், குரூப் 4 இந்த கிளியராக இருக்குது. அதுக்கான சிவியெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ஆர்டர் வாங்கிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது மோட்டிவாக இருக்கும். நீங்களும் கன்சிஸ்டன்சியாக படிங்க. கண்டிப்பாக நீங்களும் வரப்போகிற குரூப் 4 கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து ரிசல்ட். கண்டிப்பாக சிலர் வந்து மார்க் அதிகமாக எதிர்பார்த்துருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது பர்சனல் பிரச்சனையாக இருக்கும். வர குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணி படிங்கன்னு சொல்ல நிறைய பேர் நிறைய எஃபர்ட்டோடு படிச்சிருப்பீங்க. உங்களோட எஃபோர்ட் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. வர எக்ஸாம் நீங்கள் 100% கிளியர் ஆகுங்கிற நம்பிக்கையோடு படிங்க. உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா. ஏன்னா ஒரு எக்ஸாமும் நீங்கள் கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்க சுச்சுவேஷன் அது இதுன்னு ஃபேஸ் பண்ணி தான் படிக்கிறீங்க. உங்களுடைய எஃபோர்ட் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. நீங்கள் போகிற ஒரு எஃபோர்ட்டுமே உங்களை ஒரு இடத்துக்கு போயிடும். லாஸ்ட்டாக ஒரே பாயிண்ட்டு சொல்லிக்கணுன்னா, உங்களுக்கு ஏன்னா வரப்போகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டோடு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எந்த டேட்டில் எக்ஸாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுவரையும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதில்லை ஆனுவல் பிளானரோட. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான அட்வைஸ் இதுதான். செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ யாரையுமே கிட்ட சேர்க்காதீங்க. அப்படி கிட்டவே இருப்பாங்க. அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் பண்ணுறவங்களையும் நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து படிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களாம் கண்டிப்பாக சர்க்கிள் தான். நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் யாரனாலும் சேர்த்துக்கலாம். அதுதான் இந்த உலகம். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு மற்றும் அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். இந்த தலைப்பில் ஸ்கூல் புக்கில் வர இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. 6ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்கில் என்னென்ன, ஏன்னா ஏன் ஸ்கூல் புக் மென்ஷன் பண்ணி எடுக்கிறேன்னா, ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்லேயும் நம்ம எது எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுக்கிறோம். ஓகேங்களா. உங்களுக்கு இது 5 minutes எதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம வீடியோவில் போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இப்போ நம்ம பார்த்தீங்களா இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாபிக். பட் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் இந்த வீடியோ நான் 2 பார்ட்டாக கொடுத்துட்றேன். ஏன்னா கான்ஸ்டியூஷன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்ட்டை தயவுசெய்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன் கான்ஸ்டியூஷன்றது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் பாயிண்ட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத ஒரு நோட்ஸ் இருந்தால் ஒரு நோட்லேயோ ஒரு பென்லேயோ ஜஸ்ட் எழுதிக்கங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் போது நிறைய இயர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அடிப்படை நம்ம கான்ஸ்டியூஷன் படிக்கிறோன்னா 1773, ஓகேங்களா,
இந்த நிறைய பேர் படித்தவங்க புதுசாக பார்க்குறவங்களாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1773ஆம் ஆண்டுனாவே ஒழுங்குமுறை சட்டம். இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன்றது அப்படியே கம்பேக் ஆகி நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒன்று வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சது இந்த 1773 ஒழுங்குமுறை சட்டம் தான். இது பிரிட்டிஷ் பீரியடில் இது ஆரம்பிக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி ஒரே வருஷம், ஏன்னா நம்ம லிங்க் பண்ணி படிங்க, நான் நிறைய பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த 1773ஆம் வருஷம் ஏன் பிரிட்டிஷ் வந்து இப்படியெல்லாம் நம்மளுக்கு பண்ணுறாங்கன்னா 1707ஆம் ஆண்டு ஓகேங்களா, முகலாய பேரரசர் அப்படின்னு சொல்லப்படுகிற கடைசி பேரரசரான அவுரங்கசீப் மறைந்த ஆண்டு 1707. அதுக்கப்புறம் வலிமை வாய்ந்த எந்த அரசும் இல்லாதனால இங்கிலீஷ்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக வணிக ரீதியாக இந்தியாவுக்குள்ளே வந்து அப்படியே மற்ற காலனி எப்படி பிடிச்சனோ இந்தியாவுடைய விவசாயம், இங்கே மிகப்பெரிய பண்ணையர்கள் அப்புறம் வந்து ஜமீன்தார்கள் அவங்களெல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டு தான் அப்படி வந்தது தான் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை கைப்பற்றினாங்க ஓகேங்களா. இந்த 1773 சட்டத்தை வச்சு அந்த ஒழுங்குமுறை சட்டத்தை பிட்டிந்த சட்டம், பட்டய சட்டம் லைனாக வரும். பட் அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் சட்டங்களை மட்டும் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1773 சட்டம் ஓகேங்களா. இந்த சட்டம் ஒழுங்குமுறை சட்டத்தை பேஸ் பண்ணி அப்போது கல்கத்தா அவங்களுடைய முக்கியமான 3 நகரங்கள் பார்த்தீங்கன்னா கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ், இது 3 தான் அவங்களுடைய ராஜதானிகளை வச்சுருந்தாங்க. அங்கே ஃபஸ்ட்டு கவர்னர், ஏன்னா இது வந்து பேசிக்காகவும் கேட்கலாம், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கேட்ட போயிடலாம், ஸ்கூல் புக்கில் இருக்குது ரெஃபர் பண்ணிங்க. முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்பாங்க. முதல் கவர்னர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஓகேங்களா, முதல் கவர்னர் ஜெனரல். இந்த 1773 பேஸ் பண்ணி 1774 பார்த்தீங்கன்னா முதல் ஒரு உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் நிறுவப்படுகிறது. அப்போது அங்கே யார், கல்கத்தாவில் போர்ட் வில்லியம் என்ற இடத்துல நிறுவப்படும் ஓகேங்களா. அந்த முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அங்கே யாருன்னா சார் எலிஜா இம்பே. வருஷம் 1774. எதை பேஸ் பண்ணி போடப்பட்டது 1773 சட்டம். அது எங்கன்னா கல்கத்தாவில் முதல் உச்ச நீதிமன்றம் பார்த்தாச்சு. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை ஆராயத்துக்காக பிட்டிந்த சட்டம்னு சொல்லிட்டு இளையட் பிரிட்டன் இங்கிலாந்தை சார்ந்தவர், அவர் இளையட் பிரிட்டன் என்ன பண்ணுறாரு, அதை எப்படி மேம்படுத்தலான்னு வரவர் தான் பிட்டிந்த சட்டம் போடப்படுகிறது. இந்த பிட்டிந்த சட்டம் போட்ட பிறகு 20 வருஷம் ஒன்ஸ் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை ஆராய்ங்களான்னு சொல்லிட்டு கமிட்டி போடுறாங்க. அது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1793 ஓகேங்களா. எப்போ 1793 அதை பேஸ் பண்ணியே ப்ளஸ் 20 இயர்ஸ் ஒன்ஸ் இதை ஆராய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அதை அப்படியே கண்டினியூஸ் பண்ண வராங்க. 1793 பார்த்தீங்க. 1893 பட்டய சட்டம் பார்த்தீங்கன்னா இந்த 1893 சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கல்வி கற்றுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறோம், உங்களுக்கு அப்போ அந்த பீரியட்லேயே நாங்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தரோம், அதை நீங்கள் கல்விக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்தியா சொல்லுது. பட் அவங்க கொடுக்கல, ஒரு பேருக்கு, ஏன்னா கொஷின்ஸ் பழைய கொஷின்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. கல்விக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கொடுக்கப்பட்ட பட்டய சட்ட வருடம் கேட்டாங்கன்னா 1813 ஓகேங்களா. இப்போ 1813 பார்த்துட்டிங்க, 1 லட்சம் ஒரு பாயிண்ட் பார்த்துங்க. அப்புறம் 1833 வருஷம், ஏன்னா 20 வருஷம் ஒன்ஸ் தானே, ஸோ 20 வருஷத்துக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 1833 பார்த்தீங்கன்னா இந்த 33 பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் தலைமை ஆளுநர்னா சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவுக்கே நீங்கள் தலைமை ஆளுநர், ஏன்னா அப்போ வங்காளம் இந்தியாவோட தான் இருந்துச்சு. அப்போ இந்தியாவுக்கு தலைமை ஆளுநராக வந்தது யாருன்னா வில்லியம் பென்டிக் பிரபு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் 1773 பீரியடில் யார் முதல் கவர்னர் ஜெனரல்னா அது வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆனால் இந்தியாவின் தலைமை ஆளுநர்னா வில்லியம் பென்டிக் ஓகேங்களா. 1833 அப்புறம் 1853 ஓகேங்களா, 20 இயர்ஸ். இந்த 53 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வை இந்தியாவில், அதாவது ஐசிஎஸ் தேர்வுன்னு சொல்லுவாங்க, இந்தியா போட்டித் தேர்வை இந்தியாவில் இருக்கவங்களே இந்த ஆட்சி பணிக்கு எக்ஸாம் எழுதலான்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி 1854 மெக்கலே என்ற வருவார் ஓகேங்களா. அவர் குடிமைப் பணி சார்ந்த சில சீர்திருத்தம் செய்வார். அதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் சார்லஸ் வுட் கல்வி சாசனம்னு சொல்லுவாங்க, அதுதான் கல்விக்கான மகா சாசனம்னு சொல்லப்படுகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கல்விக்கான மகா சாசனம் சொல்லப்படுகிறது 1854 ஓகேங்களா. இது அப்புறம் 1854 அப்புறம் உங்களுக்கே தெரியும் 1857 ரிவால்ட்டால் ஸ்டேட்டாக பிரிட்டிஷ் ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நீக்கிட்டு
நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு 1857 பேஸ் பண்ணி அந்த ரிவால்ட்டை பேஸ் பண்ணி 1858 இம்பார்ட்டன்ட் டேட்டு நவம்பர் 1 அலகாபாத் தர்பார் என்ற இடத்துல மகாராணி ஒரு பேரறிக்கை வெளியிடுவாங்க. அதை அவங்களுடைய மகாசாசனம்னு சொல்லுவாங்க. அதை யார் வெளியிட்டாங்க, யார் படித்தாங்க பார்த்தீங்கன்னா, அப்போது தலைமை ஆளுநராக இருந்த அரச பிரதிநிதியாக இருந்த கானிங் பிரபு. ஓகேங்களா, அவர் தான் இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி சொல்லுவாங்க, வைஸ்ராய். அவர் அதை பண்ணுறாரு. ஓகேங்களா, இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1861 அந்த 61 ஆக்டில் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றங்கள் 1862 அமைக்கப்படுகிறது. எங்கெங்கே? பம்பாய், மெட்ராஸ், வங்காளத்தில் அமைக்கப்படுகிறது. அப்புறம் 1892 பட்டை சட்டம். அப்புறம் 1892 பட்டை சட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1903 1909 பட்டை சட்டம் மின்டோ மார்லி சீர்திருத்தம். இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தத்தை பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி, அதை அகெயின் கேட்குற ஒரு கொஷின். ஓகேங்களா, அதே இயர் பார்த்தீங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் சின்ஹா. ஓகேங்களா, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டது மின்டோ மார்லி சீர்திருத்தம், அப்படி இல்லைனா இந்திய கவுன்சில் ஆக்ட் 1909. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி 1919 உங்களுக்கு வந்து இரட்டை ஆட்சி முறை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. 1919ஆம் ஆண்டு மத்தியத்தில் ஒரு ஆட்சி, மாநிலத்தில் ஒரு ஆட்சி, இதை ஆட்சி பேர் பொறுத்து தான் 1920 எலெக்ஷன் நடக்கப்பட்டிருக்கும். 1920 1937 நீதி கட்சி அதனால தான் ஆட்சியில் இருந்திருப்பாங்க, இரட்டை ஆட்சி முறை பேஸ் பண்ணி. இந்த 1919 இரட்டை ஆட்சியை நீக்கிட்டு 1935 ஒற்றை ஆட்சி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை ஆட்சி, அதாவது 1919 ஆக்ட் கரெக்டாக செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு 1927 சைமன் கமிஷன் அமைக்கப்படும். இந்த சைமன் கமிஷன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லது தான் கொடுத்துருப்பாங்க ரிப்போர்ட். ஆனால் அதில் வந்து ஒரு இந்தியர்கள் கூட இல்லைன்ற ஒரு பெரிய ஆதங்கத்தில் நடத்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் தான் சாண்டர்ஸ் அவர்களால் ஸ்காட் ஆர்டர் கொடுத்து சாண்டர்ஸ் தாக்கப்பட்டு, ஓகேங்களா, 1928 நல்ல டேட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1928 நவம்பர் 17 யார்? பஞ்சாப் சிங்கம் லாலா லஜித் பத்ரே அவர்களால் தாக்கப்படுவார். அவர் டிசம்பர் மாதம், நவம்பர் 17 அவர் உயிர் இழந்துருவார். ஓகேங்களா, இந்த இதுவால் தான் பகத்சிங் போய் மறுபடியும் அதே வருஷம் டிசம்பர் மாதம் சாண்டர்ஸை கொண்டுடுவார். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த சைமன் கமிஷன் அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1919 ஆக்ட் இரட்டை ஆட்சி நீக்கப்பட்டு 1935 சுதந்திரமாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இந்திய அரசு சட்டம் 1935 சில மாகாண சுயாட்சி, ஓகேங்களா, அனைத்து இந்திய பணிகள், அப்புறம் கூட்டாட்சி, பட்டியல்கள், ஓகேங்களா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைய கான்ஸ்டியூஷனோட மறுபதிப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மறுபதிப்பு ஏன்னா 2/3 பகுதி 1935 ஆக்ட் தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 1935 ஆக்ட் வச்சு தான் 1937 எலெக்ஷன் நடத்த மறுபடியும். ஓகேங்களா, 1937 எலெக்ஷன் நடக்கும்போது அப்போ ராஜாஜி வந்திருப்பார், காங்கிரஸ் அப்போ வருவாங்க. அதுக்கப்புறம் 1946 அப்படியே வந்தோம்னா கேபினெட் மிஷன் அவங்க வந்திருப்பாங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து கிரிப்ஸ் தலைமையில் வந்து கேபினெட் மிஷன் அலெக்சாண்டர் பெத்திக்லாரன், ஸ்டெபர்ட் கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர் இவங்களுடைய அமைச்சரவை தூதுவர் வந்திருக்கும். அப்போது கிளமண்ட் அட்லி அங்கே தொழிலாளர் கட்சி சேர்ந்தவர், அவர் அங்கே பிரதமரானோன்னு சரி இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1948 ஜூன் 30 தான் சொல்லியிருப்பார். ஆனால் மவுண்ட் பேட்டன் வந்தனையும் ரிலீஸ் சீக்கிரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா, இந்த பேசிக்ஸில் அப்போது கேபினெட் மிஷன் வந்ததுக்கப்புறம் 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று இது பண்ணுது. ஓகேங்களா, அந்த குழு வரைவு குழா டிராஃப்டிங் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி அம்பேத்கர் தலைமையில் கான்ஸ்டியூஷன் ஒன்றை எழுத சொல்லியிருப்பாங்க. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அதன்படி வந்தது தான் நம்ம கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனை போட்டுருங்க, மதிங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம ஃபஸ்ட்டுருந்து பார்த்துலாம். இப்போ புக்கில் இருக்கிறது என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம் அப்படியே. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் எடுத்திங்கன்னாவே நிறைய பேர் வந்து அது வந்து தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் படிக்கிறீங்க, தேவையான பாயிண்ட்ஸ் நிறைய விட்டுடுறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம்.
இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜெலாம் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே இல்லை. ஓகேங்களா? ஏன் எந்த பாயிண்ட்டுமே எந்த பாயிண்ட்டுமே இல்லை, நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும். தேவையில்லாத பாயிண்ட்ஸ் படித்து தயவு செய்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இம்பார்ட்டன்ட்டில் ஒரு தெரியும் குடியரசு தினம். ஓகேங்களா? குடியரசு தினம்னா என்னன்னு பாருங்கள், ரீபப்ளிக் டே. நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம். இப்போ நான் லாஸ்ட்டாக கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிட்ருக்கும். அதை தயவு செய்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதில் இருக்குது. ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியாமல் நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இதுவாகும். இங்கே பாருங்கள், 1947 ஆகஸ்ட் 15 ரீபப்ளிக் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோம். பட் ஆனால் ஏன் குடியரசு தினம்னு ஒன்று கொண்டாடுறோம்? 1950 ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா 1929 லாகூரில் காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு 1930 ஜனவரி 26 இங்கே கொண்டாடி இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டேட்டுக்காக தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பூர்ண ஸ்வராஜ் டேன்னு சொல்லிட்டு எப்போ கொண்டாங்கன்னா 1930 ஜனவரி 26. ஸோ அந்த டேட்டை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான் 1949 நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டே. ஓகேங்களா? ஏன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை டிராஃப்டிங் கமிட்டி ஃபுல்லாக 1946 டிசம்பர் 9 ஆரம்பிச்சது. 1949 நவம்பர் 26 முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அன்றைக்கி சப்மிட் பண்ணிடுறாங்க. பட் என்ன சொல்கிறாங்க, இந்த பூர்ணா ஸ்வராஜ் டே அப்படின்றத நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்காக அந்த நவம்பர் 26 வெறும் கான்ஸ்டியூஷன் டேவை மட்டும் வச்சுட்டு அதை ஏற்றுக்கொண்டாங்களே தவிர நடைமுறைப்படுத்தவில்லை. 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தினாங்க. அதுதான் இந்த டேஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பூர்ண ஸ்வராஜ் டே பார்த்துங்க, அப்புறம் அடுத்த டேவும் பார்த்துங்க. ஏன் அது அங்கே வந்துச்சுன்ற கான்செப்ட் புரிஞ்சுங்க. ஓகேங்களா? அடுத்ததெல்லாம் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே இல்லை. ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணலாம் எதுவும் இல்லை, வேறு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. நான் எங்கே மார்க் பண்ணுறனோ அது மட்டுமே படிங்க. இது சும்மா பேசிக் பாயிண்ட். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான், நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் கான்ஸ்டியூஷன் தான் ஹையஸ்ட் பவர் வாய்ந்தது. அது கான்ஸ்டியூஷன் என்ன எழுதிருக்காங்களோ அது படி எப்பவுமே எதனா நடந்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி பாருங்கள், யார் யார் இருந்தாங்க? 1900 பாருங்கள், 1946 டிசம்பர் 9ன்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போது தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா இருந்திருப்பாங்க. அவங்கள முன்மொழிந்தவங்க யார் பார்த்தினா கிருபாலினி முன்மொழிந்திருப்பாங்க. ஆனால் சச்சிதானந்த சின்ஹா டக்குன்னு இறந்தவனையும் அடுத்த நாளே 1946 டிசம்பர் 11 அப்போது ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக போடப்படுவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1946 டிசம்பர் 13 இந்த டைம் குறிக்கோள் தீர்மானம் என்பதை நேரு அறிமுகப்படுத்தியிருப்பார். நேரு அறிமுகப்படுத்தின குறிக்கோள் தீர்மானமே 1947 ஜனவரி 22 அதை முகவரியை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஓகேங்களா? இதில் 8 பேர் கொண்ட குழுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக 7 பேர் கொண்ட குழு தான். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள், யார் யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மொத்தம் அரசியலமைப்பு நிர்ணய சபை பாருங்கள், எத்தனை உறுப்பினர்கள், இந்த 389 உறுப்பினர்களுக்கு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 389 உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 389 உறுப்பினர்கள். அதில் யார் இருந்தாங்கன்னா 7 பேர் இருந்திருப்பாங்க. ராஜேந்திர பிரசாத் தான் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளாங்க. சரோஜினி நாயுடு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத் எல்லாருமே அந்த அமைப்பில் இருந்திருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க கேட்பாங்க. 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? அது 7 பேர் கொண்ட வரைவு குழு. அதில் ஆலோசகர் யாருன்னு கேட்பாங்க. BN ராவ் தான் ஆலோசகர். ஓகேங்களா? நான் அகைன் சொன்னதான். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1946 டிசம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணி அன்றே சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கிவிட்டன. அது கம்ப்ளீட் ஆனது 1949 நவம்பர் 26 கம்ப்ளீட் ஆனது. அரசியலமைப்பின் தந்தை, சட்டத்தின் தந்தை அண்ணல் அம்பேத்கர். ஓகேங்களா? அதை முன்னுதாரணமாக பாருங்கள். எத்தனை நாட்டிலேருந்து எடுத்தாங்கன்னா
நிறைய நாட்டிலேருந்து எடுத்தாங்க. பல நாட்டில் அந்த கான்ஸ்டியூஷன் இந்த பிச்சு போட்டு எடுத்து இங்கே நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஏன்னா அது வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, எல்லாருடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு பலவேறுபட்ட கருத்துக்கள் உள்ளது. அந்த கருத்துக்கள்லாம் இப்போ வேணாம். பட் எத்தனைனா 60 நாடுகிட்ட நம்ம அரசியலமைப்பு எடுத்து போட்டு நம்ம எழுதியிருப்போம். ஆனால் நல்லா பார்த்துங்க, 3/2 பகுதி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1935 ஆக்டை தான் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகுது. இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நிறைய சட்டத்திருத்தம்லாம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசி இதுவானது தான் இங்கே பாருங்கள். இது இப்போ நம்ம அப்பர் ஸ்டடீஸ் பார்க்கும்போதெல்லாம் தெரியும். 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள் சொல்லியிருக்காங்க. நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டே தயாராகிடுச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு டேட் மட்டும் பார்த்துங்க, 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் இருக்குது, 20 நாளும் சில இடத்துல வருது. எல்லாமே கரெக்ட் தான். அந்த டேட்டை பார்த்துங்க. கான்ஸ்டியூஷன் டேன்னு சொன்னாலும் எந்த டேன்னு பார்த்துங்க. எவ்வளோ செலவாச்சுன்னா 64 லட்சம் செலவாச்சு. ஓகேங்களா? நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன வலியுறுத்துதுன்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை வந்து நம்மளுக்கு உறுதிப்படுத்துது. ஓகேங்களா? முகப்புரை என்னான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி சொன்னதான் முகப்புரைன்னு ஒன்ற கான்செப்ட் ஸ்டார்டிங்கில் இல்லை. டேட் பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13 நேரு அறிமுகப்படுத்துவார். அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? இந்த முகப்புரையில் வந்து இறையாண்மை சொல்லியிருப்பாங்க. முகப்புரை வந்து லைனாக எடுத்துங்க. இறையாண்மை எந்த மதத்தையும் சாராத நம்ம முகப்புரை. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இறையாண்மை எந்த மதம், நம்ம இந்தியாவில் எந்த மதம் பின்பற்றன்னு சொல்லியிருக்குன்னா அப்படி எந்த கருத்தும் இல்லை. ஓகேங்களா? சம உரிமை, சுதந்திர உரிமை, சுதந்திரமாக செயல்படும் முறை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அப்படியெல்லாம் நம்மளுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டை பார்த்துங்க. சம உரிமை. ஓகேங்களா? அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா பகுதி 3ல் உள்ளது. 12 ஆர்டிக்கல்லாம் சொல்லும் போதே எப்படியே ஓரியன்டாக படிச்சுக்குங்க, அப்படியே ஞாபகம் வந்துடும். பார்ட் 3ல் உள்ளது 12லேருந்து 35 வரை உள்ளது. இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சம உரிமை சொல்லியிருக்காங்க 14 to 18. சுதந்திரமாக செயல்படும் உரிமை 19 to 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 to 24. சுதந்திர சமய உரிமை 25 to 28. கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை 29 மற்றும் 30. சட்டத்தீர்வு பெறும் உரிமை ஆர்டிகல் 32. சுப்ரீம் கோர்ட்டில் போய் சட்டத்தீர்வு மீன்ஸ் ஆர்டிகல் 32. அதே ஹைகோர்ட் மீன்ஸ் என்னது? ஆர்டிகல் 2 to 6. ஓகேங்களா? கூடவே நீங்கள் அழகாக படிக்கும் போது 150+ ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு சரளமாக வந்துடும். ஸோ எந்த இதுவும் பண்ணாதீங்க. இப்போ அடிப்படை உரிமை பார்த்துட்டோம். டிபிஎஸ்பி ஒரே வார்த்தை சொல்லணும்னா டிபிஎஸ்பியை கண்டிப்பாக அதில் கொடுத்துருக்க கருத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். பட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்க கட்டாயப்படுத்தலை. ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறாங்கன்னா டிபிஎஸ்பி படி அமைச்சா அந்த கவர்மெண்ட் நல்லா சிறப்பாக எக்கனாமிக்கலாக நல்ல க்ரோத் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் டிபிஎஸ்பி. அரசு நெறிமுறை வழிகாட்டுதல் பகுதி 4ல் உள்ளது. ஓகேங்களா? அங்கே பகுதி 3 பார்த்தோம். பகுதி 3 என்ன இருந்துச்சுன்னா 12 to 35. இது பகுதி 4 பார்த்தீங்கன்னா 36லிருந்து 51 வரை டிபிஎஸ்பி. ஓகேங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், வயது வந்தோர் ஓட்டு உரிமை பாருங்கள். வயது வந்தோர் ஓட்டு உரிமை முன்னாடியெல்லாம் ஓட்டு போகிற வயசு 21 தான் இருந்துச்சு. இந்த ஓட்டு போகிற வயசை 18 ஆக்குனது பார்த்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம் 1989 படி மாற்றுறாங்க. ஓகேங்களா? டிபிஎஸ்பியில் வர இம்பார்ட்டன்ஸ் அப்படி இல்லைன்னா பார்க்கலாம். அப்புறம் கடமைகள். இந்த கடமைகள்ன்ற வார்த்தை நிறைய பேர் வந்து கடமைகள் ஒரு இதாக படிக்கிறீங்க. கடமையில் கரெக்டாக படிச்சுங்க. கடமையிலேருந்து நன்னொன்று கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் 10 கடமை இருந்தது, தற்போது 11 கடமை இருக்குது. எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த கடமைகள்ன்றது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சா? இல்லை. ஓகேங்களா? அப்போ ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? 1900 அதாவது தேசிய நெருக்கடி ஏற்படும் போது
கடமைகள் இவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்ததான் அடிப்படை கடமைகள். சுரண் சிங் கமிட்டி எடுத்திருப்பாங்க. இந்த கடமைகளை எப்படி எடுத்துன்னு இது பண்ணாங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 சுரண் சிங் கமிட்டி அடிப்படையில் இந்த கடமைகள் சேர்க்கப்படுகிறது. கடமைகள் இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கன்ஃபார்ம் இல்லைனாலும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பேசிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் 11வது சொன்னோம் பார்த்தீங்களா, 86வது சட்ட திருத்தம் 2002 51 AK. ஓகேங்களா? அந்த சொன்னோம் பார்த்தீங்களா 51 AK, அது என்ன சொல்லுதுன்னா 6 முதல் to 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தரது கடமைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்புறம் தகவல் பழை பாருங்கள். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு டாக்டர் BR அம்பேத்கர் யார் இருந்தாங்க சொல்லியிருக்காங்க. ஆலோசகராக யார்? BN ராவ் இருந்திருக்காரு. நமது கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது எவ்வளோன்னு கேட்டால் 395 உறுப்புகள், 22 பகுதிகள். தற்போது பார்த்தீங்கன்னா சரி இது அப்படியே சொல்லிடுறேன், 22 பகுதியில் 8 அட்டவணைகள். தற்போது பாருங்கள் 448 உறுப்புகள்னால் ஆர்டிகல்ஸ், 25 பகுதிகள். அப்போ 22 தான் இருந்துச்சு, 3 சேர்த்துட்டாங்க. அட்டவணை ஸ்டார்டிங்கில் 8 தான் இருந்துச்சு, தற்போது 12, 4 சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? திருத்தமும் 105 முறை மேலே திருத்தப்பட்டுள்ளது. அதை இம்பார்ட்டன்ட் பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான பிரதிகள் எந்தெந்த லாங்குவேஜில் இருக்குன்னு கேட்பாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான். எந்த வாயு நிரப்பப்பட்டு அது இன்னும் பாதுகாக்கிறாங்கன்னா ஹீலியம் வாயு. ஓகேங்களா? கேட்பாங்க அது கூட டக்குன்னு, ஹைட்ரோஜன் வாயுவா ஹீலியம் வாயுவான்னு. ஹீலியம் வாயு. ஓகேங்களா? இப்போது லெசன் முடிஞ்சிருச்சு. புக் பேக் கொஷின்ஸும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா புக் பேக் கொஷின் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துடலாம். கான்ஸ்டியூஷன் டே டக்குன்னு சொல்லாமா, November 26. November 26 வரும்போதே பூர்ண சுவராஜ் டே வரணும். 1930 January 26 வரணும். ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டத்தை டேஷ் ஆம் ஆண்டு அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது நல்லா கிளியராக கேட்குறாங்க. ஏற்றுக்கொண்டதா நடைமுறைப்படுத்தப்பட்டதான்னு கேட்டால் இவன் கரெக்டாக ஏற்றுக்கொண்டு தான் கேட்குறான். 1949 November 26 ஏற்றுக்கொண்டது, ஆனால் நடைமுறைப்படுத்தினது 1950 January 26. அரசியலமைப்பு சட்டம் இதுவரை பார்த்தீங்கன்னா 105 போயிடுச்சு. இது வந்து கரண்ட்டில் அப்டேட் ஆகிட்டுங்க. 4வது பாருங்கள், இந்த அடிப்படை உரிமை அன்று. ஓகேங்களா? ஓட்டு போகிறது அடிப்படை உரிமையில் கிடையாது. சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, கல்வி பெறும் உரிமை இருக்குது, ஆனால் ஓட்டு உரிமை தவறு. இந்திய குடிமக்களின் வாக்குரிமை வயது 18 தான். இது சட்ட திருத்தம் தயவுசெய்து படிச்சுங்க. 61வது சட்ட திருத்தம் 1989 படி 21 வயசுலேருந்து 18 வயசாக மாற்றினாங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிர்ணய சபையின் தலைவராக சச்சினாந்த். தற்காலிக தலைவர்னா சச்சினாந்த் சின்ஹா, ஆனால் நிரந்தர தலைவராக யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். செகண்ட் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் தந்தை டேஷ் என போற்றப்படும் அம்பேத்கர். தேர்டு பாருங்கள், நம் அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யும் பாதுகாக்கும் செய்வது எது செய்து? அரசியல் ஒழுங்குமுறை செய்துங்களாம். ஓகேங்களா? நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் கான்ஸ்டியூஷன் டே எப்போ? November 26. சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் டே August 15. குடியரசு தினம் January 26. இந்திய அரசியலமைப்பு தினம் November 26. அனைவருக்கும் கல்வி உரிமை April 1. ஸோ நம்ம 6th ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட்லேயும் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அழகாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கூட இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏன் இந்திய அரசியலமைப்பு தலைப்பில் எப்படி எடுக்கிறோன்னா, இப்போ பின்னாடி வர டேட்டா தான் முன்னாடி வரும். ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வரும்போது உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லாமல் அழகாக படிச்சிருவீங்க. அதுக்கு தான். ஓகேங்களா? 10th பார்க்க போகிறோம். இது நீங்கள் தனியாக லெசன் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். 10th பாருங்கள், அரசியலமைப்பு என்ற கொள்கை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸே இல்லை. இங்கே பாருங்கள், அரசியலமைப்பு என்ற கொள்கை ஃபஸ்ட்டு எங்கே இது பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் தான் எடுத்தாங்களாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் 1946. இங்கே பாருங்கள், அரசியலமைப்பு ஏன் அவசியம், எங்கேருந்து எடுத்தாங்க? அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க. கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்குச்சுன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க 1946 December 9 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ மொத்த உறுப்பினர்கள் இங்கே எழுதுன பாருங்கள் 389. அதுக்கப்புறம் மாகாணத்திலேருந்து எத்தனை பேர்னா இந்த 389 உறுப்பினர்கள் தான் மாகாணத்திலிருந்து 292 மாகாணத்திலிருந்து 93 சுதேச அரசுகள்.
ஓகே, அப்போனா சுதேச அரசுகள் இருந்துச்சு மொத்தம். இது மொத்தம் சேர்த்திங்கன்னா 385 பேர் ஆயிடுறாங்க. ஓகேங்களா, இதில் பலுசிஸ்தான்லேருந்து ஒருத்தர், 3 மாகாண ஆணையர்கள், மொத்தம் 389 வந்துடும். 1 + 3 இப்படி வந்தவங்க தான். ஓகேங்களா, ஆனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள், இதில் சைன் பண்ணவங்க எத்தனை பேர்னு கேட்பாங்க. சைன் பண்ணவங்க 284 பேர் தான் சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சைன் பண்ணவங்க 284 பேர் தான் சைன் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஆல்ரெடி சொன்னதான், தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சினாத் சின்ஹா இருந்திருப்பார். கான்ஸ்டியூஷன் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் ராஜேந்திர பிரசாத் இருப்பார். துணைத் தலைவராக 2 பேர் இருந்திருப்பாங்க, HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி. 2 பேரும் தயவுசெய்து மறந்துங்க, படிச்சுங்க. ஓகேங்களா, எத்தனை அமர்வுகள்னு கேட்பாங்க. 11 அமர்வுகள். ஓகேங்களா, 166 நாட்கள் நடைபெற்றது. எத்தனை திருத்தங்கள்லாம் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது சொல்லப்படுகிறது. ஸோ பேசிக் பாயிண்ட் படிச்சுங்க. சட்ட வரைவு குழு தலைவர்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஆல்ரெடி 6th நம்ம பார்த்தோம். மொத்தம் லாஸ்ட்டாக எவ்வளோ இருந்துச்சு, 22 பக்கங்கள், 395 உறுப்புகள், 8 அட்டவணைகள். கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கான விளக்கமும் பூர்ண ஸ்வராஜ் டே சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், பிரேம் விகாரி நரேன் ரைஸ்ரா தான் அவருடைய கான்ஸ்டியூஷன் அவருடைய கைப்படலாம் எழுதியிருக்காரு. எந்த பாணின்னு கேட்டாங்கன்னா இத்தாலி பாணியில் கர்சிவ் ரைட்டிங் இத்தாலி லைனில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனோட சிறப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ரொம்ப பெருசாக எழுதியிருக்கோம். அமெரிக்கா எடுத்திருந்தாலுமே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான் ரொம்ப லென்த்து. ஓகேங்களா, மிகவும் எழுதப்பட்டது, நீளமானது. ஓகேங்களா, பெரும்பாலான கருத்துக்கள் பல நாட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நெகிழும் நெகிழா தன்மை கொண்டது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன். கூட்டாட்சிக்கு நம்ம வலு சேர்க்கிறோம், ஒற்றையாட்சிக்கும் சேர்ந்துடும். நம்மளுடைய இது சமய சார்பற்ற நாடு. 18 வயசு ஆனால் ஓட்டிங்கிற ஒரு பொதுவான சோஷியலிசம் கொடுத்துருக்கோம். முகவுரை பாருங்கள், ப்ரியாம்பிள். நான் ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லியிருப்பேன். அது எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா 19, ஏன்னா முகவுரைன்ற கான்செப்ட் ஸ்டார்டிங்கில் இல்லை. 1946 டிசம்பர் 13 நேரு குறிக்கோள் தீர்மானம் அறிமுகப்படுத்தியிருப்பார். அதை பேஸ் பண்ணி 1947 ஜனவரி 22 இது கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி முகவுரை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இப்படியாப்பட்ட முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது கேட்பாங்க. முகவுரை ஒரே ஒரு டைம் தான் திருத்தப்பட்டுள்ளது. 42வது சட்ட திருத்தம் 1976 ஒரே ஒரு டைம் திருத்தப்பட்டுள்ளது. அப்போ திருத்தும் போது எந்த வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா சமதர்மம், சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தை மட்டும் திருத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா, வேறு எதுவும் இம்பார்ட்டன்ஸில். அதே மாதிரி முகவுரையில் பிரெஞ்சு புரட்சியோட ஆதிக்கம் இருக்கும். என்ன வேர்ட்ஸ் ஆகுனா சகோதரத்துவம் என்ற வேர்ட்ஸு 1789 பிரெஞ்சு புரட்சியிலேருந்து சமத்துவம், சகோதரத்துவம் என்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணி இன்னும் வலு சேர்த்துருப்போம். அடுத்தது பாருங்கள், குடியுரிமை. குடியுரிமை நம்ம முகவரில் எங்கள் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 2 இருக்குது. ஆர்டிக்கல் 5 to 11 வரை குடியுரிமை பற்றி சொல்லப்படுகிறது. குடியுரிமை சிட்டிசன் சொல்கிறோம். சிட்டிசன் என்பது சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல். அந்த ஒரு லைன் இம்பார்ட்டன்ட். குடியுரிமை ஆக்ட் பாருங்கள். குடியுரிமை பார்த்திங்கன்னா 1955 அந்த சட்டம் தற்போது வரை 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, குடியுரிமை பெறுதல்ன்றது மொத்தம் 5 வகையாக சொல்கிறாங்க. குடியுரிமை எழுத்தல்ன்றது 3 வகையாக இருக்குது. பெறுதல் பார்த்தீங்கன்னா பை பர்த்து. ஓகேங்களா, பிறப்பின் மூலம், வம்சாவளி, ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவின் மூலம், இயல்பா வெளிநாட்டவர் வாங்குறது தான் இந்த இயல்பின் மூலம் பெறப்பட்ட குடியுரிமை. பிரதேச நாடுகள், இந்தியா வேறு ஏதாவது ஒரு நாட்டை இணைக்கும் போது அவங்களுக்கும் இந்தியாவோட சிட்டிசன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, 5 வகையாக பெறப்படுகிறது. இழத்தல் பார்த்தீங்கன்னா 3 வகை. ஒரு குடிமகன் தானாக வந்து அவருடைய குடிமையை துறக்கலாம். ஓகேங்களா, வேறு நாட்டோட குடியுரிமை பெறும்போது அந்த நாட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்கும்போது இந்த நாடு அந்த நாடு வச்சுட்டு இருக்க முடியாது. அதுவும் இந்தியாவோட சிட்டிசன் குடியுரிமை பெற்று அவர் வேறு நாட்டோட தவறான வணிகமோ அப்படிலாம் இந்தியாவுக்கு எதிராக அவர் ஏதாவது சதி திட்டம் பண்ணாங்கன்னா அவரை கண்டிப்பாக இந்திய சிட்டிசன் அப்படி இல்லைன்னு ரத்து பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, குடியுரிமை இதுதான். அதுக்கடுத்தது பார்ட் 2 பார்த்தோம். பார்ட் 3 பகுதி 3 அடிப்படை உரிமை. மேக்னா கார்ட்டா ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா
அதோடைய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 12லேருந்து 35 வரையும் சொல்லப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அடிப்படை உரிமை இவ்வளோ சொல்கிறோம். அடிப்படை உரிமை எங்கேருந்து எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமை அமெரிக்கா ஐக்கிய நாடுலேருந்து எடுத்தோம். ஸ்டார்டிங்கில் எத்தனை அடிப்படை உரிமை இருந்துச்சுன்னா 7 அடிப்படை உரிமை இருந்தது. தற்போது எத்தனை இருக்குது? 6 தான் இருக்குது. கடமையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 10 இருந்துச்சு, தற்போது 11 இருக்குது. ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்னதான் மேக்னா கார்ட்டா ஆஃப் மகாசாசனம், இந்தியன் மகாசாசனம் அடிப்படை உரிமைகள் தான். அடிப்படை உரிமை மீறப்படும் போது நம்ம உச்சநீதிமன்றத்தை ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி அணுகுனா நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். அது 5 வகையாக ரிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹைகோர்ட் மீன் ஆர்டிகல் 2 to 6 படி தீர்வு காணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த 5 வகை ரிட்ஸ் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள். அரசியலமைப்பின் பாதுகாவல்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஆர்டிகல் 32. அதை தான் அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதயமும் மாண்பாவும் என்று அம்பேத்கர் குறிப்பிடப்படும் ஆர்டிகல் 32. ஓகேங்களா. அதில் ஆர்டிகல் 32 படி 5 வகை ரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்ப்ஸ். ஓகேங்களா. ஹேபியஸ் கார்ப்ஸ் பார்த்தீங்கன்னா பாபநாசம்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் கூட நிறைய படங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹேபியஸ் கார்ப்ஸ்னு. அப்புறம் ஜெய்பீம்னு ஏதோ ஒரு படத்தில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு ஆளை தவறான முறையில் போலீஸோ இல்லை வேறு யாரோ எடுத்துகிட்டு கிட்னாப் பண்ணி அவங்கள மறைச்சி வச்சுருந்தா கோர்ட் அந்த நடைமுறையை ஆக்ட் பண்ணி அவங்கள சட்டத்திற்கு முன்பாக கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்த சொல்கிறது தான் ஹேபியஸ் கார்ப்ஸ். ஓகேங்களா. ரெண்டாவது பாருங்கள், கட்டளையுறுத்த நீதி பேராணை. ஒரு மனுதாரர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே அவருக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலனா இந்த கட்டளையுறுத்த நீதி பேராணை மூலம் அவர் கோர்ட் மூலமாக ஒரு சட்ட உதவி பெறலாம். ஓகேங்களா. தடையுறுத்தம் நீதி பேரானா ஒரு கீழ் நீதிமன்றமா இல்லை ஒரு நீதிமன்றம் தன்னுடைய எல்லைக்குட்பட்டு தான் தீர்ப்புகளையும் விசாரிக்கணும் இருக்கணும். அவங்க இப்போ சேலத்தில் இருக்கவங்க போய் நம்ம ராணிப்பேட்டை, சென்னையில் இருக்கவங்க போய் கன்னியாகுமரி அந்த மாதிரி போகக்கூடாது. அவங்களுடைய தன்னுடைய எல்லைக்குட்பட்டு தான் செயல்படணும், தாண்டி போகக்கூடாது. ஆவண கேட்பு பாருங்கள். உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுடைய கீழ் நீதிமன்றங்களுக்கு ஒரு ஆணையிடுவாங்க, இந்த இது இப்படி செய்யுங்க. ஓகேங்களா. ஒரு நிமிஷம், ஆவண கேட்பு இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் கீழ் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் நடந்துட்டுருக்குன்னா அந்த கேஸை நம்ம வந்து உயர் நீதிமன்றம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு நீங்கள் போஸ்ட்பான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆணை இது பண்ணலாம். அப்படிலாம் துணை நீதிமன்றம் தேவையில்லாத ஒரு பவர் யூஸ் பண்ணாங்கன்னா அதை ஹைகோர்ட் அதை கேன்சலும் பண்ணலாம். அது அப்புறம் தகுதி முறை வினவு நீதி பேரணை கோவாரண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இப்போ வட்டாட்சியர் ஒரு தாசில்தார் யாராவது அவங்க எந்த ரெஃபரன்ஸில் இருக்காங்கன்னே தெரில, அவங்க உண்மையிலே கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் வந்தாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா, ஓகேங்களா, யாராவது வந்து உக்காந்து நான் தான் ஆஃபீஸர்னு சொல்லிடலாம்ல. அப்படி இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த முறையில் வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு வந்தீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கோவாரண்டா. ஸோ இந்த 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேட்ச்சில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்த்துங்க. இப்போ வாங்க ஆர்டிகல்ஸ் பாருங்கள். ஆல்ரெடி சொன்னது தான் இது. சமத்துவ உரிமை 14 to 18 சட்டத்திற்கு முன்னாடியுடன் சமம். 15 மதம், இனம், சாதி, பாலினம் எதை ஒன்று வச்சு யாருமே பாகுபடுத்தக்கூடாது. ஓப்பனாக கேட்பாங்க. பாகுபடுத்த தடை ஆர்டிகல் 15. 16 பாருங்கள், பொது வேலைவாய்ப்பில் பாகுபடுத்துவதையும். சாதாரணமாக பாகுபாடுனா 15. 16னா வேலைவாய்ப்புகளை கூட பாகுபடுத்துகிறான், அதுவும் தவறு. 17 தீண்டாமை ஒழித்தல் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். 18 இராணுவம் கல்விச்சார் படை தவிர. இப்போ நிறைய பேர் அவன் ஏதோ பட்டம் வச்சுக்கிறான். ஸோ அந்த பட்டத்துக்கெலாம் தவறு. அப்புறம் பாருங்கள் 18 ஆச்சா. 19 பாருங்கள். 19 இம்பார்ட்டன்ட். 19ல் 6 கொடுக்குறாங்க. 19 வந்து ஒரு சுதந்திரமான உரிமை. 19 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ சுதந்திரமாக பேசலாம், உன் கருத்து தெரிவிக்கலாம். அந்த கருத்தை தெரிவிச்சுட்டு நீ எங்கேனாலும் போய் கருத்து தெரிவிச்சுட்டு ஒரு கூட்டம் கூடலாம், சங்கம் நடத்தலாம். அந்த சங்கத்தோடு நீங்கள் டூருக்கு போகலாம். அந்த டூருக்கு போயிட்டு கூட அங்கே எங்கேயாவது ஒரு கம்பெனி கூட நீ க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுதான் சொல்லப்படுகிறது. 20, 21, 22 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. 20 தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க. 20 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்குங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார்.
அந்த தப்பை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2020 ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா 2020 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் அப்படி இல்லைன்னா ஐபிசி என்ன சட்டம் சொல்லுதோ அந்த சட்டத்துக்கு தான் அவருக்கு தண்டனை கொடுக்கணும். எது ஆர்டிகல் 20 ஏன் இதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் 20 ஏன் அவ்வளோ 20யும் 22வும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 20, 21, 22 பட் 20, 21 ஒரு தனி மனிதத்தை வந்து போலீஸ்கார் அப்படின்னா ஒரு சட்டத்துக்கிட்ட தான் காப்பாற்றுது. ஆர்டிகல் 20 அகைன் வரேன். 20 பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, சாதாரண ஒரு பிக் பேக்கெட் ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, அவருக்கு என்ன இப்போ தண்டனையோ நிகழ்காலத்தில் என்ன தண்டனையோ அதான் கொடுக்கணும். இல்லை 1940 பீரியடில் பிக் பேக்கெட் அடித்தா அவங்களுக்கு வந்து சவுக்கடி கொடுப்போம், இப்போவும் அப்படி தான் கொடுப்பேன் அப்படின்றது கிடையாது. நிகழ்காலத்தில் உள்ள தண்டனைப்படி தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 20 படி 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஆர்டிகல் 20ல் 2வது பாயிண்ட் பாருங்கள். இப்போ அவர் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாரு, அவருக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, முடிஞ்சிடுச்சு. அவர் மறுபடியும் வந்து அந்த தண்டனைக்கு மேலே நீ பிக் பாக்கெட் அடிச்சலடா, நீ மறுபடியும் வந்து 10 நாள் இருன்னு அவர் தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் வற்புறுத்தி மறுபடியும் கூப்பிடக்கூடாது. 2வது ஓகேங்களா. 3வது பாருங்கள், அவர் பிக் பாக்கெட் அடிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய சந்தேகத்தை அடிப்படையில் அவர் அடித்து துன்புறுத்தி நீ தான் பிக் பாக்கெட் அடிச்சுன்னு ஒத்துக்க வைக்க அவரையே நீ வந்து அக்யூஸ் பண்ணக்கூடாது. அவரே ஒத்துக்க வச்சு அடியேன்னு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஆர்டிகல் 20. 21 பாருங்கள், வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கும் பெரும் உரிமை. தண்ணீர் குடிக்கும் உரிமைன்னு கூட ஒரு லாஸ்ட் ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆர்டிகல் 21 தான். கிளியராக ஆர்டிகல்ஸ் படிச்சுக்கோங்க. ஆர்டிகல்லேருந்து லைனாக 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வருது, 2-3 கொஷின்ஸும் வருது. ஒரு மார்க்கோட வேல்யூ கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. 22 பாருங்கள், அதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரை கைது செய்கிறேன்னா எந்த விசாரணை செய்யாமல் போய் டக்குன்னு கைது பண்ணக்கூடாது. அதனால தான் போலீஸ் டக்குன்னு வக்கீல்கிட்ட கைது பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்கள இம்பார்ட்டனாக நீ கைது பண்ணுறனா 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள யாருக்கிட்ட சப்மிட் பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. நீதிபதி முன் ஆஜர்படுத்தணும். 2வது, எந்த ஒரு கைது பண்ணுறனா ஃபஸ்ட்டு அவங்கள அதுக்கான ரீசன் சொல்லணும். பட் எந்த போலீஸ்காரர்கிட்டையும் ஒரு பாமரம் போய் கேட்டானா அவனுக்கு இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா அடி கொடுத்து தான் அவன் இட்டுன்னு போவாங்க. ஸோ அது. அப்புறம் ஆர்டிகல் 21A பாருங்கள், தொடக்க கல்வி பெரும் உரிமை. 22 பார்த்துட்டோம். 23, 24 பாருங்கள், சுரங்கத்தில் வந்து ஒரு கட்டாயமாக வேலை செய்ய வைக்கிறது, ஹோட்டலில் சப்ளையர் வேலை செய்ய வைக்கிறது, நிலக்கரி சுரங்கத்தில் குழந்தைங்களை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான இதில் செய்ய வைக்கிறது தவறு. அப்புறம் 24 பாருங்கள், 14 வயது உட்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலைகளை வேலை செய்கிறது சட்டப்படி குற்றம். ஸோ அது ஆர்டிகல் 24. 25 to 28 சமயம் சார்ந்தது. 25 சொல்லுதுன்னா இதில் இருக்க புக்கில் இருக்க பாயிண்ட்டு புரிஞ்சுங்க, நான் சொல்கிறதையும் புரிஞ்சுங்க. 25 சொல்லுதுன்னா நீ எந்த சமயத்தினா ஏற்றுக்கோ, அந்த எந்த சமயத்தினா ஏற்றுக்கோ, எந்த சமயத்தினா பரப்பு, அது உனக்கு உரிமை உள்ளது. 25. 26 எந்த சமயத்தை ஏற்றுக்கினியா அதை பரப்புறியா, அந்த சமயத்தை நீயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 26. ஓகேங்களா. 27 நீ பரப்புற என்ன அது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வரி கேட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ சாமி கும்பிட்ற, மற்றவனும் சாமி கும்பிட்டு அந்த சாமி நான் டெவலப் பண்ணணும்னு காசு கேட்டு துன்புறுத்தக்கூடாது. ஆர்டிகல் 27. 28 அரசு உதவி பெறும் கல்லூரியில் மதம் சார்ந்த நிறுவனங்கள்லையும் அரசு உதவி பெறும் கல்வியோ நிறுவனங்களோ மதம் சார்ந்ததில் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூட அவங்களுக்கு உரிமை உள்ளது. 29. 28 அது. ஓகேங்களா. 29, 30 பாருங்கள், சிறுபான்மையினர் சம்மந்தமாக. சிறுபான்மையினர் வந்து அவங்க வந்து பழங்குடியினர் சார்ந்தவங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து தனிப்பட்ட முறையில் வாழ்கிறவங்க, அவங்களுக்கான இனம் மொழி கலாச்சாரம்லாம் வேறுபட்டது இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்மளுக்குள்ளே அடாப்ட் ஆகிறது கஷ்டம். ஸோ அந்த பேசிக்ஸில் அவங்களுடைய கல்ச்சர்ஸை டெவலப் பண்ணும் அது. அப்புறம் ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது பாருங்கள், நீங்கள் சிறுபான்மையினருக்கான இனம் மத மொழி அவங்க எல்லாம் பார்த்துக்கிற அவங்க ஏதாவது ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்டிகல் 30. இங்கே பாருங்கள், 350A சிறுபான்மையோட இனம் மொழி பாதுகாக்கிறது. 350B அதுக்கு ஒரு ஆணையரை நீ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா. லைனாக படிச்சுட்டு வந்துடுங்க அப்படியே கூடவே. அப்புறம் பாருங்கள், அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆல்ரெடி சொன்னேன். 5 வகை எரிட்ஸ் 32 படி 5 வகை எரிட்ஸ் அது. சொத்துரிமைன்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமை தான் இருந்துச்சு, அது நீக்கப்பட்டது. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978 படி சொத்துரிமை நீக்கப்பட்டு தற்போது பகுதி
12 விதி 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான். ஓகேங்களா? அடிப்படை உரிமை நிறுத்தி வைத்தல். அதே மாதிரி ஒரே ஒரு இம்பார்ட்மெண்ட் சொல்கிறேன் பாருங்க. இப்போது தேசிய நெருக்கடி காலம் அப்போலாம் ஆர்டிக்கல் எது தானாக நின்றுடும்? 19 தானாகவே நின்றுடும். 20, 21 நிறுத்த மாட்டாங்க. எது நிறுத்த மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு 20, 21 நிறுத்தவில்லை. அடிப்படை உரிமை நிறுத்தி வைத்தல். 352 தேசிய அவசரம். தேசிய அவசர காலம் எத்தனை முறை ஏற்பட்டுள்ளதுன்னா ஓகேங்களா 3 முறை ஏற்பட்டுள்ளது. 1900 இருங்க ஒரு நிமிஷம் எழுதுகிறேன். 1962 சீனாவோட போர், 1971 இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ், 1975 உள்நாட்டு கலவரம், இந்திரா காந்தி அம்மா பீரியட். அப்பொழுது யார் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி அவர் தான் பிரசிடென்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி சந்தர்ப்பத்தப்போ கன்ஃபார்ம் நின்றுடும். அப்போ போய் எனக்கு வந்து தனி மனித சுதந்திரம் இருக்குது, நான் போய் ஊரை சுற்றுவேன், சங்கம் போடுவேன்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. டிபிஎஸ்பி எங்கேருந்து எடுத்தாங்க? அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. இது டிபிஎஸ்பி அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? எங்கெங்கே எடுக்கப்பட்டுள்ளதுன்னு 12th பார்ப்போம். கண்டிப்பாக தயவுசெய்து அதை ஃபுல்லாக படிச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஃபார் கேட்டு போய்டும். அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸ்வர்ணசிங் கமிட்டி. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. ஒற்றை குடியுரிமை பிரிட்டனில் எடுக்கப்பட்டது. பார்லிமெண்ட் எல்லாமே பிரிட்டன் தான். ஓகேங்களா? பட்டியல் எல்லாமே 1935 ஆக்ட். ஓகேங்களா? உச்சநீதிமன்றம் பிரசிடென்ட்டை அவங்க மேலே இம்பீச்மெண்ட் பண்ணுறது அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. அயர்லாந்திலிருந்து டிபிஎஸ்பி எடுக்கப்பட்டது. ஸோ நிறைய இருக்குது. கண்டிப்பாக பின்னாடி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன டிபிஎஸ்பின்றது ஒரு கட்டாயமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. பட் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் கவர்மெண்ட் கரெக்டாக ரன் ஆகும். அதை சொல்லப்படுறது தான் டிபிஎஸ்பி. ஏன்னா டிபிஎஸ்பிக்கும் அடிப்படை கடமைகளுக்கும் எது உயர்ந்ததுன்னு எப்போவுமே ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், மென்ஷன் அவங்களே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எடுக்கப்பட்டது. டிபிஎஸ்பி அயர்லாந்து. இது அரசாங்கத்தால் நடைமுறைப்படுது. இதனால் இது பண்ணலாம், நீக்கவும் முடியாது. ஆனால் இது அறிவுறுத்தலாம், பட் இதே நீக்க முடியாது. இவற்றை நீதிமன்றம் செயல்படுத்தலாம், ஆனால் டிபிஎஸ்பி செயல்படுத்த முடியாது. ஓகேங்களா? இது சட்ட ஒப்புதல் பெற்றது. இதை போய் செய்கிறான்னு சட்ட ஒப்புதல் கிடையாது. தார்மீகமாக இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணலாமே தவிர அதை தனியாக பண்ண முடியாது. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். இது பாருங்கள், எக்கனாமி இதை செயல்படுத்தினா சமுதாய பொருளாதார ஜனநாயகம் உறுதிப்படுத்தும். இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் பர்பஸ். அடிப்படை கடமைகளை சொன்னோம். ஆல்ரெடி 10 தான் இருந்துச்சு. தற்போது 11 பார்த்தீங்கன்னா 86 சட்டத்திருத்தம் 2002 படி சேர்க்கப்பட்டது. 21A எஜுகேஷன் தான். 51AK அடிப்படை கடமைகளை வருது. ஓகேங்களா? இதை பார்த்துங்க. ECCE இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு. ஓகேங்களா? பிரிவு 45 சொல்லப்படுகிறது. அதுவும் குழந்தைகளுக்கானத பாதுகாப்பு தான். 21A அதுதான் சொல்லுது. அடிப்படை கடமைகள் பாருங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டுள்ளது? ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்ட சொன்னேன். அது யார் இது பண்ணனா? ஸ்வர்ணசிங் கமிட்டி. 42 சட்டத்தம் 1900 ஏன் வந்து சேர்த்தாங்கன்னு இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுங்க. 1975 உள்நாட்டு கலவரம் மிகப்பெரிய அளவில் நடைபெறுது இந்திரா காந்தி அம்மை பீரியடில். அந்த டைமில் நிறைய போட்டு உடைக்கிறாங்க, பொது சொத்து சேதப்படுத்துகிறாங்க, யாருக்குமே பொறுப்பு இல்லை. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மக்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இல்லை அப்படின்றதுக்காக தான் அந்த அம்மா அடிப்படை கடமைகளை சேர்க்குறாங்க. ஓகேங்களா? அந்த அடிப்படை கடமையில் என்னென்ன சேர்க்குறாங்க பாருங்கள். ஒரு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். மொத்தம் 10 இருந்துச்சு, தற்போது 11 சொன்னேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அவங்களுடைய தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய கிண்ணத்தை எக்காரணத்துடன் சேதப்படுத்தக்கூடாது, மதிக்கணும். ஓகேங்களா? 2வது பாயிண்ட்டு, நம்மள சுதந்திர போராட்ட தியாகத்துக்காக உயரிய நோக்கங்கள் கொண்டு. ஓகேங்களா? சில வச்சுருப்பாங்க. காந்தியோட கொள்கை, நேருவோட கொள்கை, சுபாஷ் சந்திரபோஸோட கொள்கை, பகத்சிங். இந்த நோக்கங்கள் ஏன் கஷ்டப்பட்டாங்க, அந்த நோக்கங்களை மதித்து நீங்கள் வளருங்க. ஓகேங்களா? தேர்டு பாருங்கள். தேர்டு ஒரு இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி காத்தல். ஓகேங்களா? எல்லாமே சமம். ஓகேங்களா? ஒற்றுமையாக இருங்க, ஒருமைப்பாடு வளருங்க. அது ஏன்னா என்ன சொல்லுவாங்க, இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு சொல்லும் அடிப்படை கடமையோட வர ஆர்டிகல்னான்னு கேட்டு போயினே இருப்பான். 4th பாருங்கள், தேச பாதை. ஏதாவது அப்படியே ஷார்ட்கட்ஸ். இது வரையும் சி பார்த்தோமா, டி பாருங்கள். டினா டிஷன். தேச பாதுகாப்பு டக்குன்னு கூப்பிட்றாங்களா, வீட்டுக்கு ஒரு மிலிட்ரி மேன் அனும முடியல, அந்த டைமாக வந்து சண்டை போடுங்கடான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், சமய மொழி, பிராந்திய மொழி அதெல்லாம் சார்ந்த வேறுபாடுகள்லாம் மறங்க.
பெண்கள் மீதான தரைக்குறைவான விமர்சனங்கள் அவங்கள தரைக்குறை நடத்தாதீங்க, தவறு அது. மாதிரி எந்த கேவலமான விஷயமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப் பாருங்கள், போயிடுச்சா. எஃப்னா ஃபாரின் வச்சுங்க. நம்ம ஃபாரின் கல்ச்சர் ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை பாருங்க எஃப். அப்புறம் எஃப்க்கு அப்புறம் என்ன வரும், ஜீனா கார்டன், காடுகள், ஏரிகள், ஆறுகள் அதெல்லாம் சார்ந்த சுற்றுச்சூழல் மேம்படுத்துங்க, இயற்கையை மேம்படுத்துங்க. ஜிக்கு அப்புறம் எச், அறிவியல் கோட்பாடு. எச்னா ஹை லெவல் சயின்ஸ், ஓகேங்களா. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், நம்மளுடைய ஆராய்ச்சி ஹை லெவல் கொண்டு போங்க. ஜிஎஃப். பாருங்க, இது பொது சொத்தனை சேதப்படுத்திடலாம் அப்படின்னு பண்ணாதீங்க, பொது சொத்தை பாதுகாங்க, ஓகேங்களா. ஜே பாருங்க, ஓகேங்களா. தனிப்பட்ட மற்றும் கூட்டு எல்லாம் ஜாயின் பண்ணி தேசத்தின் நிலையை உயர்த்த முயற்சி பண்ணுங்க, ஓகேங்களா. ஏகே சொன்ன அதுதான் 86வது சட்ட திருத்தம் 2002 படி 51A கேல சேர்க்கப்பட்டது. 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வி அவங்களுடைய பெற்றோரோ அல்லது கார்டியனோ கொடுக்க வேண்டியது, ஓகேங்களா. மத்திய மாநில உறவுகள் பாருங்கள், சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிக்கல் 245லேருந்து 293 வரையும் உள்ளது, ஓகேங்களா. நம்மளுடைய உயர்ந்தபட்ச சட்ட இயற்றும் அதிகாரம் எது, நம்மளுடைய பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட் பேஸ்ட் எப்படி சட்டம் இயற்றுறாங்களோ அதே பேஸில் தான் நம்மளுடைய மாநில சட்டமன்றங்களும் சட்டம் இயற்றுகிறது, ஓகேங்களா. நம்மளுடைய மாநிலங்களில் எவ்வளோ சட்டம்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டுள்ளது 7வது ஷெட்யூலில் இருக்குது, ஓகேங்களா. ஸ்டார்டிங் டைமில் அந்த 3 பட்டியலை, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இருந்துச்சு. இந்த பட்டியல்கள்லாம் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா 1935 ஆக்டில் தான் பட்டியல்கள் அப்படின்னு இருந்துச்சு, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பட்டியல்கள் 1935 ஆக்டு நெருக்கடி நிலைகளும் பட்டியலில் நடத்தும், ஓகேங்களா. கூட்டாட்சி தத்துவமும் 1935 ஆக்டில் நடத்தும். அரசு பணியாளர் தேர்வாணையம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் 1935 ஆக்டில் நடத்தும். இந்த பட்டியலில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலில் 97, ஓகேங்களா. மாநில பட்டியலில் 66, பொது பட்டியலில் 47. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எப்போவுமே மாநிலத்தில் இருக்க பட்டியலில் தான் கை வச்சிட்றானுங்க, ஓகேங்களா. தற்போது மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியலில் 61, பொது பட்டியலில் 52. ஏன்னா பொது பட்டியலில் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு மாநில அரசு யாருன்னா சட்டம் ஏற்றலாம், பட் ஃபைனல் டிசிஷன் கோஸ் டு மத்திய பட்டியலுக்கு போயிடும். அதனால தான் அவங்க அதை அப்படியே ஏற்றிக்கிறாங்க, ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த 42 சட்டத்திட்டம் 1976 படி 5 இம்பார்ட்டன்ட் துறைகளை மாநில பட்டியலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்னு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவளங்கள் மற்றும் உச்ச உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்கள், நிர்வாக மன்றத்துக்கு இந்த 5 கொண்டு வரதுனால தான் மேக்ஸிமம் எப்பவுமே சண்டை நடக்குது. கல்வி பாருங்கள், மாநில பட்டியலேருந்து பொது பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க, டக்குன்னா பண்ணுறாங்க. அதனால தான் இந்த நீட்டு பிரச்சனை இன்னும் தீராமல் இருக்குது, ஓகேங்களா. நிர்வாக உறவுகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்டாக இருக்கணும் அது, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் சொல்கிறேன் பாருங்கள், ஆல்ரெடி சொன்னேன் 245 to 293 வரையும் சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். இந்த சட்டமன்ற உறவுகள் பார்த்திங்கன்னா இது 11வது பகுதியில் இருக்கும். நிர்வாக உறவுகள் அதுவும் 11வது பகுதியில் இருக்கும். சட்டமன்ற உறவுகளோட ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 245லிருந்து 255 வரையும். நிர்வாக உறவுகள் 256லேருந்து 263 வரையும், ஓகேங்களா. இது ரெண்டுமே 13 சட்டமன்றம், நிர்வாகம். நிதி உறவுகள் இருக்குது, அது பார்ட் 12ல் உள்ளது நிதி உறவுகள், ஓகேங்களா. அது 268லிருந்து 293 வரை உள்ளது நிதி உறவுகள். பார்ட் மாறுது பாருங்கள் நிதி உறவுகளுக்கு மட்டும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்துங்க. 1 hour கிட்ட போயிடுது, பட் 1 hourக்கு ரொம்ப ஒர்த்தானது. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேறு எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. 1969 பாருங்கள், இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் போயிட்டு இருக்கும்போது 1969 ஒரே மத்திய மாநில ஒரே சண்டைங்க தான். ஸோ அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போது அறிவித்தது தான் பி ராஜமன்னார் கமிட்டி. அவர் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயத்துக்காக 1969 வந்திருப்பார். அவரோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1971, ஓகேங்களா.
அதே மாதிரி இவர் வரும்போதே சர்க்காரியா குழுவும் 1983 அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அமைப்பாங்க, அவங்க மத்திய மாநில உறவுகள். அதே மாதிரி நிதி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280 படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க. ஓகேங்களா, நிதி குழுன்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் நியமிப்பது ஆர்டிகல் 280. அப்புறம் மொழிகள் பார்த்தீங்கன்னா பகுதி 17 இருக்குது. எந்த ஆர்டிகல்னா 343 டு 351. தொடக்கத்தில் ஸ்டார்டிங்கில் 14 மொழி தான் இருந்துச்சு, 8 அட்டவணை இருந்துச்சு. தற்போது எத்தனை மொழிகள்? 22 மொழிகள் இருக்குது. ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்னதான் தொடக்க நிலையில் ஒருத்தருடைய தாய்மொழி அவங்க கண்டிப்பாக படிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதுக்கான ஆர்டிகல் 350A. அதே மாதிரி 350B பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதுக்கு மொழி சிறுபான்மையினருக்கு ஒரு அலுவலர் போகிறது 350B. அப்புறம் பாருங்கள், கான்ஸ்டியூஷனில் என்னென்ன மொழி எப்போ செம்மொழி ஆக்கப்பட்டுள்ளதுன்னு தற்போதைய 6 மொழி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செம்மொழி ஆக்கப்பட்டது தமிழ் புக்கில் பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக 1901 கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பரிதிமார் கலைஞர், சிவை தாமோதரனார், மறைமலை அடிகளார். ஓகேங்களா, ஆனால் 2004 தான் அப்ரூவ் கிடைக்குது. 2004 தமிழுக்கு அப்ரூவ் வாங்கின அடுத்த வருஷமே சமஸ்கிருதத்துக்கு வாங்கிடுவாங்க 2005. தெலுங்கும் கன்னடமும் 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. மொத்தம் 6 மொழிகள் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவசர நிலை பாருங்கள். தேசிய அவசர நிலை எத்தனை சொன்னேன்? 3 வாட்டி பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வருஷம்? 1962 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1962, 1971, 1975. வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு இருக்கும்போதெல்லாம் அல்லது யாராவது ஒருத்தர் நம்ம நாட்டுக்குள்ளே ஆயுதமேந்திய கிளர்ச்சி பண்ணாலும் அதுவும் உள்நாட்டு கலவரத்துக்கும் அதுவும் அவசர நிலை சொல்கிறாங்க. அதுதான் 1975. ஃபஸ்ட்டு 1962 சீனா, அப்புறம் 1971 பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான், இந்தியா. அப்புறம் செகண்ட் பாருங்கள், மாநில அவசர நிலை 356. இந்த மாநில அவசர நிலை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இதுவாக பண்ணிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கலனா அப்போ இந்த நெருக்கடி நிலை கொண்டு பண்ணியிருந்தாங்க. இதில் பாருங்கள் இம்பார்ட்டன் 1951 இவனுக்கு பண்ணியிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு பண்ணது பஞ்சாப்பு. ஆனால் அதிகமான முறை பண்ணதுன்னு கேட்பாங்க. 9 முறை பஞ்சாபும் பண்ணியிருக்காங்க, பஞ்சாபும் பண்ணியிருக்காங்க, கேரளாவுக்கும் பண்ணியிருக்காங்க. அதிகமான முறை பண்ணப்பட்ட மாநிலங்கள் ஓகேங்களா 356 யூஸ் பண்ணி பஞ்சாப் மற்றும் கேரளா. இது எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா அந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த இடத்துல எலெக்ஷன் நடக்காத மாதிரி பண்ணுவாங்க. அதை ஒரு வருஷமாக அதிகபட்சம் 3 வருஷம் தான் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே அந்த இடத்துல நிலைமை சீராச்சுன்னா எலெக்ஷன் நடத்திடுவாங்க இது. அப்புறம் ரெண்டாவது பாருங்கள் 356 சொல்கிறீங்க. அதே மாதிரி 365 சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற ஆர்டர்ஸ் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாலும் ஆர்டிகல் 365 யூஸ் பண்ணியும் இங்கே மாநிலத்தில் அவசர நிலை சட்டம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 3வது வகை சட்டம் பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த சட்டநிலை ஆர்டிக்கல் 360. ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இந்தியாவில் இதுவரையும் வரல. அப்படி ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும்போது பிரசிடென்ட் நினச்சா ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் உட்பட அவங்களுடைய சேலரியும் லெஸ் பண்ண சொல்லுவார். ஓகேங்களா, பட் இதுவரை ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரல. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பாருங்கள், அமெண்ட்மெண்ட் பாருங்கள். எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 20 ஆர்டிகல் 368 சட்டப்பிரிவில் உள்ளது. ஓகேங்களா, இது நம்ம எங்கேருந்து எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்தது தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, 1935 எடுக்கப்பட்டது நெருக்கடி நிலைகள். ஆனால் கான்ஸ்டியூஷன் நம்ம திருத்தணும்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 3 வகையில் திருத்துறாங்க அரசியலமைப்பு திருத்தம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாதாரண முறையில் திருத்தது, அப்புறம் இந்த சிறப்பு முறையில், அப்புறம் சிறப்பு முறை ப்ளஸ் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் சப்போர்ட்டோடு திருத்தப்படுகிறது. ஓகேங்களா, இந்த சிறப்பு முறையில் திருத்தது ஒரு நாட்டோட எல்லை திருத்தும் போதெல்லாம் சாதாரண முறை திருத்துறாங்க. சிறப்பு அறுதி பெரும்பான்மையில் திருத்தப்படும் போது 3/2 பங்கு உறுப்பினர்கள் வருகை புரிந்து அதில் 50க்கும் மேற்பட்டோர் வாக்கு சதவீதம் செலுத்தணும், அதுதான் சொல்லப்படுகிறது. சிறப்பு ப்ளஸ் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களுடைய மாநிலங்களுடைய கருத்து அதிகமாக இருக்குதுன்னா அப்போ மாநிலத்தோட அப்ரூவ் கேட்குறாங்க. அது இப்போ 28 ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 14 ஸ்டேட்ஸ் அப்ரூவ் கொடுக்கணும். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டு கூட்டம் நடத்துறதுக்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 108 படி கூட்டு கூட்டம். பட் பண மசோதா கூட்டு கூட்டம் கிடையாது. அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு கூட்டு கூட்டம் கிடையாது.
இங்கே பாருங்கள் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இப்போ வரையும் பார்த்ததில் ஆர்டிகல் 42 42வது சட்டத்திருத்தம் 1976 நிறைய சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அது இவ்வளோ கான்ஸ்டியூஷனில் சீர்திருத்தம் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதுக்காக சில சீராய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. எம்என் வெங்கடசலையா குழு இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டம் எப்படி செயல்படுதுன்னு தேசிய சீராய்வு ஆணையம் எந்த வருஷம் கேட்டிங்கன்னா 2000. இது ஒன்றுங்களா. வெங்கடசலையா கமிட்டி அமைக்கப்பட்டது 2000. அதே மாதிரி அதுக்கப்புறம் எப்படி அகைன் கண்டினியூஸாக ரன் ஆகுதுன்றதுக்காக 2007ஆம் ஆண்டு எம்என் புன்சி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதுவும் கேட்பாங்க, புன்சி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது எந்த வருஷம் கேட்டிங்கன்னா 2007. கூட்டம் சொன்னேன் எது எதுக்கு வைப்பாங்கன்னு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக் பேக்கில். குடியரசு முகவுரையில் எந்த வார்த்தை இருக்குது? முகவுரைனாவே 2 டேட் உங்களுக்கு வரணும். 1946 டிசம்பர் 13, ஓகேங்களா, ஜனவரி 22 1947. இதில் உங்களுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இறைவன், இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. 42வது சட்ட திருத்தம் 1976. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் குடியுரிமை பெறுகிறார்? வெளிநாட்டவர் பெறுவது இயல்பு குடியுரிமை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பதிவுன்னு சொல்கிறாதீங்க, இயல்பு தான் புக்கில் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், மாறுபட்ட ஒன்று, சமத்துவம், சுரண்டல், சொத்து கிடையாது, கல்வி பெறும் உரிமை கூட இருக்குது. கீழ்காணும் ஒன்று அடிப்படை உரிமை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அடிப்படை உரிமை என்னது? அதுதான், ஏன்னா அடிப்படை உரிமை சொத்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல. அப்போது இது தவறு, டி வந்து தவறு. பின்னொன்றில் எந்த உரிமை? B.R. அம்பேத்கர் அவர்களின் இந்திய அரசின் இதயம் ஆன்மான்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அரசியலமைப்பு தீர்வு காட்டுவது ஆர்டிகல் 32. 7வது பாருங்கள், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்த வைக்கப்பட முடியும்னு கேட்குறாங்க. 7வது பாருங்கள், எப்படி நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசரங்களின் போது குடியரசுத் தலைவர் ஆணை போட்டால் அடிப்படை உரிமைகள் கூட நிறுத்தி வைக்கப்படலாம். 8வது பாருங்கள், நமது அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுத்தாங்க? கடமைகள் ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. எந்த பிரிவின் கீழ் நிதி நிலை அறிக்கை? ஃபினான்ஸ் 360. நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 10வது பாருங்கள், எந்த குழு கமிஷன் மத்திய மாநில உறவுகள் பரிந்துரைத்தது? சர்க்காரியா குழு 1983. அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1988. ராஜமன்னார் கமிஷனும் மத்திய மாநில உறவுகள் அமைக்கப்பட்டது. ஸோ 1, 2 கரெக்டு. எம்என் வெங்கடசலை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் சீராய்வு பண்ணப்பட்ட குழு. முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை தோன்றியது எங்கே? அமெரிக்காவில். அரசியல் எண்ணெய் சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த் சின்ஹா. அரசியலமைப்பு எண்ணெய் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஓகேங்களா, ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. டேஷ் பேராணை சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. 5 வகை பேராணை. இந்திய குடிமக்கள் அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் பண்ணுறாங்கன்னா 51. எந்த ஆர்டிகல் கேட்குறாங்க? 51A. ஏன்னா 51 வெறும்படியாக சொல்லக்கூடாது. 51 என்பது டிபிஎஸ்பி. குடியுரிமை சட்டம் பாருங்கள் 1955. முகவரை எப்போ? ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்தார், குறிக்கோள் தீர்மானம். குறு அரசியலமைப்பு என்பது 42வது சட்ட திருத்தம். செம்மொழியாக தமிழ் எந்த வருஷம்? 2004. தேசிய அவசர நிலை 1962 சீனாவோட. 12th பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். 12th 11th நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். புக் பேக் கொஷின்ஸ் உட்பட சொல்கிறேன். நீங்கள் படிச்சுட்டு இதை பார்க்கும்போது 100% உங்களுக்கு கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரதி TNPSC அகாடமி.